எல்லாம் சக்ஸஸ் ஆச்சு. கல்யாணத்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு வாழை மரம் கொண்டுட்டு வர்றதுக்கு கூட சொல்லி ஆள் இல்லைங்க. எனக்கு அந்த நேரத்தில் நினைக்கும் போது யாரையும் கேட்குறது வாழை மரம் என்ன பண்ணுறதுனே. ஏன்னா நம்ம ஊர்லேயே இருந்ததுன்னா ஒன்றும் தெரிஞ்சுக்காது. இது சிட்டியில், சென்னை சிட்டியில் போய் நம்ம எங்கே போய் கேட்குறது அப்படின்னு ரொம்ப முடியாத சூழ்நிலையில் போயிடுச்சு. அந்த கல்யாணத்தை போட்டோ ஒன்று இருக்குது, நான் கூட எடுத்தது. அதை நான் வேணால் இதில் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோ சோர்ந்து போய் ஒன்றுமே இருக்காது மூஞ்சில், அப்படி இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இது வந்துட்டு கல்யாணம் பண்ணி கடவுள் புண்ணியத்தில் நான் ஏதோ அவங்க எதுக்கு அவங்க நல்லா இருக்காங்க, அது போதும். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்ட படிக்க வைக்கிறதுக்கு. அந்த சில பேர் அன்னைக்கு எப்படி எப்படியோ பேசியிருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். எங்கள் சொந்த பந்த எல்லோரும், டேய் கம்மநாட்டு பையனே என்னடா போட்டுட்டு கிடக்கிற மெசேஜு, அம்மா மெசேஜ் வந்து தொலை மாட்டேங்குது, நான் கிடக்கிறேன் அதில் என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஐயோ. அப்புறம் இப்போ இன்னைக்கு யார் யார் வேண்டான்னு சொன்னவங்களோ அனைத்து பேரும் வந்து எங்களுக்கு அப்படியே போட்டு சமாளிச்சுட்டா, அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு பேசுகிறாங்க. இப்போ மனுஷனோட இயல்பே அப்படித்தான். அந்த மாதிரி பண்ணாங்க, கஷ்டம். சரி, இப்போ வந்து அது பண்ணி முடிச்சிட்டோம். காமெடி போயிடுச்சு, இந்த கஷ்டம் போயிடுச்சு. நான் எல்லா நேரம் கஷ்டமாக பேசிகிட்டு இருப்பாங்க, அதுக்கும் சில நேரம் இருக்குதுங்க. இப்போ நான் சொல்ல மாட்டேன். இப்போ இந்த இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கிரீடம் வந்து அமெரிக்காவில் நல்லா ஸ்பெஷலாக யாருக்கு திறமை அதிகமாக இருக்குதோ அவங்கக்கிட்ட கொடுத்து தயாரிச்சுதாம்மா. அவங்கக்கிட்ட கொடுத்து தயாரித்து எனக்கு இதுக்கு இன்றைக்கி அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. வர்றதுக்கே காலையில் 11:30-12 மணி ஆயிடுச்சு. நான் அதே நினச்சிக்கிட்டு இருந்தேன், எப்படா நம்ம லைவ் போடுறது, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் 11:30-11:45 வந்துருச்சு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் சில மேக்கப்லாம் பண்ணணும்ல, இதெல்லாம் பாருங்கள் என்ன ஒரு அப்படியே மின்மின் பண்ணிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் பயங்கரமாக அப்படியே டச்சப் பண்ணி அப்படிலாம் போட்டு தாங்க லைவுக்கே வருவேன். இல்லைன்னா நான்லாம் லைவே போட மாட்டேன். அப்படியே அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இது வச்சா இது ஃப்ரீயாம்மா. இந்த ஒன்று இதுக்கு இது ஃப்ரீ கொடுத்துறேன்ட்டான். சரி, சூப்பராக இருக்குதுல்ல கலர் ஒயிட்டு. அப்புறம் இது வந்து பிரைட்னஸாக இருக்கிறதுக்காக இது வைஃபை கனெக்ட் கொடுத்துருக்குது. வைஃபை கனெக்ட் கொடுத்து தான் இன்ன வரைக்கும் இப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அது போகுதுன்ட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு பக்கம் வச்சுக்கிட்டு இருந்தான். சரி இருக்கட்டும். ஏப்பா நான் சொல்கிறது காமெடியே தெரியலையா? ஓடிட்டீங்க. அடாடாடாடா, என்ன தங்கங்கள்லாம் இப்படி பண்ணிட்டீங்க. என்ன அந்த யூடியூப்காரன் என்னமோ பண்ணி வச்சுருக்குறானுங்க. கமெண்ட் எல்லாம் போய் தொலைஞ்சிருச்சு. என்னன்னே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ. ஹாய் தங்கங்களா, வணக்கம் வணக்கம் வணக்கம், வாங்கோ வாங்கோ வணக்கம். நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நாங்கள் சாப்பிடவே இல்லை. ஆமாம், சிப்ஸு சாப்பிட்ருக்குறோம். அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுவேன் இருங்க. ஹாய். Hi.